பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி வீட்டில் வந்து சிவானி பாப்பா பார்க்கில் வச்சுருக்கும்போது காணா போயிட்டா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி கதறி அழுகுறாங்க. அதை கேட்ட சக்தி, சண்முகம், சந்திரசேகர் எல்லாருமே என்னமோ சொல்கிற பொன்னி எப்படிமா நடந்துச்சு, யார் தூக்கிட்டு போனா, ஆளை பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, சிவானியை நான் பார்க்கில் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேம்மாம்மா. அப்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என் மூஞ்சில் மாஸ்க்கை போட்டுட்டு சிவானி பாப்பா தூக்கிட்டு போயிட்டான். நானும் அவனை துரத்திட்டே ஓடினேன். தேடி பார்த்தா செக்யூரிட்டி சொன்னார், 2 பேர் ஒரு காரில் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓடி விரட்டி பார்த்தேன், ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல மாமா அப்படின்னு இங்கே பொன்னி சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொன்னி மேலே பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. ஒரு குழந்தை கூட பார்க்க துப்பு இல்லைனா நீ எதுக்கிட்ட அவளை அழைச்சிட்டு போன வெளில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்னி சொல்கிறாங்க, நான் சிவானி அழைச்சிட்டு போல, நான் வந்து வெளியில் தான் போனேன். சிவானி தான் என் பின்னாடியே ஓடி வந்துட்டா. அவள் தான் பார்க்குக்கு போகணுன்னு சொன்னா, வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னா, அதனால தான் வேறு வழி இல்லாமல் பார்க்க அழைச்சிட்டு போனேன். ஆனால் இந்த மாதிரி நடக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மாமான்னு சொல்லி பொன்னி பயங்கரமாக அழுகுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. குறிப்பாக சுந்தரமும் வந்து இது மாதிரி பொன்னியை பயங்கரமாக திட்டுறாரு. ஒரு நாள் தான் என் வீட்டில் நிம்மதியே போச்சு, இவ வேணும்னு தான் பண்ணுறா. எனக்கு என்னமோ இவ கல்யாணத்தில் எப்படி ஒரு 4 பேர் செட் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினாலோ பிரச்சனை பண்ணாலோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. உன்னை சும்மா விட மாட்டான்டி அப்படின்னு சொல்லி பொன்னியை அடிக்க பாயிறாரு சுந்தரம். சக்தி தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்போ தான் சக்தி சொல்கிறாரு, சும்மா பொன்னி மேலேயே குறை சொல்லாதீங்க. பொன்னி நடந்ததை சொல்லிட்டா, இனிமேல் நடக்க போகிறது என்னவோ அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா எல்லாருமே பொன்னி மேலே கோவப்பட்டா எதுவுமே அர்த்தம் இல்லை. நேராக கிளம்புங்க, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக போய் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த பார்க்கில் போய் விசாரித்து பார்க்குறாங்க. விசாரித்து பார்க்கும்போது அங்கே செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஆமாம் சார், 2 பேர் வந்து ஒரு பாப்பா தூக்கிட்டு ஒரு காரில் போனாங்க. அந்த கார் நம்பர் நோட் பண்ணிங்களா அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, இல்லை சார், அந்த காரில் நம்பர் பிளேட்டே இல்லை அப்படிங்கும்போது போலீஸ் சொல்கிறாங்க, அப்போது யாரோ வேணும்னு திட்டமிட்டு தவா செஞ்சுருக்காங்க. இதை சரி, அந்த பொருளுடைய ஃபோட்டோ, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போங்க, நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. திரும்பி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க. சொல்லப்போனால் ஜெயா ஒரு படிக்கு மேலே போய் பொன்னியை, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சக்தி சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக சிவானி கிடச்சிருவா, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியை மொட்டை மேலே போய் உட்காந்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது மாதிரி என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் அவளை வராத வீட்டுக்கு போகணுன்னு எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவள் தான் சக்தி மாமாட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி என்னை நல்லாவே ஏமாற்றிட்டா. நானும் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன், யார் தான் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைம்மா. எதுக்கும்மா எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அந்த சுந்தரம் தப்பான பொண்ணுங்கள்கிட்ட பழகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதை கூட வீட்டில் இருக்கிற யாருமே நம்பவே இல்லை. இப்போ சிவானி பாப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கும் காரணம் நான் தான் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நான் எந்த தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் அப்படி தினம் நான் மட்டும் அழுதுகிட்டே இருக்கேன்னு இங்கே பொன்னி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பவும் பொன்னி கிளம்பி அந்த பார்க்குக்கே போகிறாங்க. அந்த பார்க்கில் போயிட்டு பார்க்கு வெளியே கேமரா எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கில் எந்த ஒரு கேமராவும் கிடையாது. அந்த செக்யூரிட்டியும் கேட்குறாங்க, ஆனால் 2 பசங்க தாம்மா வந்தாங்க, ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும் பார்த்தா, அப்படி தான் இருந்தானுங்க. ஆனால் மூஞ்சில் மாஸ்க் போட்டிருந்தாங்கம்மா, கருப்பு கலரில், அவனு தான் அந்த பாப்பா தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது, யார் கடத்திருப்பா, ஒன்றுமே புரியலன்னு இங்கே பொன்னி மண்டையை பிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொன்னி திரும்ப வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. வர வழியில் சுந்தரம் ஒரு கவரில் ஒரு சில இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அதை பொன்னி பார்த்துறாங்க. சுந்தரம் என்ன கையில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாரு, இவர் இப்போது எங்கே இங்கே போகிறார் இந்த பக்கம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அவர் போகிற காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க ஒரு ஆட்டோவில். சுந்தரம் இங்கே ஒரு கவர் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்பி போய் ஒரு கடையில் வண்டி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி அந்த கடையில் ஒரு 3 பார்சலுக்கு மேலே சாப்பாடெலாம் வாங்கிட்டு திரும்ப போகிறாரு. சுந்தரத்துக்கு என்ன தான் பண்ணுறாரு சுந்தரம்னு இங்கே பொன்னிக்கு ஒன்றுமே புரியல. அதுலேயும் சுந்தரம் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் பொன்னிக்கு மனசில் இருக்குது, கல்யாணத்துக்கு 4 பேர் செட் பண்ணி இவ தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு நினச்சா, ஆனால் முடியல, இப்போது அதுக்காக என் குழந்தைய கடத்தி என்னென்ன ஆட்டம் காட்டுறா பாருங்க அவ எனக்கு அப்படின்னு சுந்தரம் சொன்னது பொன்னி மனசில் ஆழமாக பதியுது. ஸோ சுந்தரம் அண்ணன் எதுக்காக இப்படி நம்ம மேலே கோவப்பட்டார், அதுவும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு யோசிச்சுக்கிட்டு சுந்தரம் இப்போது சிவானி காணா போயிட்டா, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர் ஸ்நாக்ஸு சாப்பாடு வாங்கிட்டு எங்கே தான் போகிறாரு, ஒருவேளை அந்த ஒரு பொண்ணை கர்ப்பமாக்குனாரு,
அந்த பொண்ணு எதுவும் பார்க்க போகிறாரா அப்படின்னு இங்கே சுந்தரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா பொன்னி ஃபாலோ பண்ணி போனதும் சுந்தரம் ஒரு குடோவில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறாரு. அது உள்ள பொன்னியும் ஆட்டோவை தூரமாக நிப்பாட்ட வச்சுட்டு அவங்களும் இறங்கி பின்னாடியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அங்கே தான் சிவானி பாப்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தான் பொன்னிக்கு எல்லாமே புரியுது. சிவானியை கடத்தினது வேறு யாரும் கிடையாது, சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்னிக்கு இங்கே ஒன்றுமே புரியல. பெத்த புள்ளையவே எதுக்காக இப்படி கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காரு, எதுக்காக இந்த ட்ராமா, ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே பொன்னி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சுந்தரம் அவங்க அழைச்சிட்டு வெளியே வராரு. பாப்பா மயக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா கண்ணு முடிச்சிருவா. கண்ணு முடிச்சானா அவளுக்கு இந்த சாப்பாட்டை கொடுங்க, அதோட அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. இந்த ஸ்நாக்ஸையும் பாப்பாட்ட கொடுங்க. மற்றபடி அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை போலீஸ் இங்கே வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இந்த இடம் யாருக்கும் தெரியாதுண்ணே, இது ரொம்ப ரொம்ப ரகசியமான இடம். இந்த இடத்துக்குள்ளே கண்டிப்பாக யாரும் வரவும் முடியாது, அப்படி வந்தால் உயிரோட போகவும் முடியாது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரியே பாப்பா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறோம். டேய் திரும்பவும் சொல்கிறேன், அவள் என்னோட பொண்ணு, அவளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கணும். அவள் அழுதா கூட அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அவள் எப்பயாவது பிரச்சனை பண்ண தெரிஞ்சால் ஃபோன் எடுத்து கொடுங்க அவள்கிட்ட. கண்டிப்பாக அவள் அந்த ஃபோனில் கேம் விளாண்டுட்டு சவுன்னு இருப்பாள். இன்னும் ஒரு 2 நாளைக்கு மட்டும் பொறுத்துங்க. அந்த 2 நாளைக்குள்ளே என் பிளான் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும். அண்ணா புரியலண்ணே, என்னண்ணா உங்கள் பிளானு? ஏன்னா பாப்பாவே கடத்திருக்கீங்க நீங்கள்? அது ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் ஏதோ பெரிய அசைன்மெண்ட்டாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் லாஸ்ட்டாக பாப்பா கடத்த சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே சுந்தரம் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, டேய் என் வீட்டில் ஒருத்தர் இருக்காடா, அவள் எனக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துட்ருக்கா. அவள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அதுக்காக தான் அவளுக்குன்னு ஒரு ஸ்கெட்சு போட்டு 3 மாதம் கெடு விதித்தேன். ஆனால் இன்னும் 1 மாதம் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே அவள் போகிறதுக்குள்ளே என்னை பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடுவாள்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவள் ரொம்பவுமே ஆதாரத்தோடு ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அதான் அவளை இனிமேலும் விட்டுக்கக்கூடாது, இப்போயே பேக் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்று, இப்போது பாப்பாவை காணும்னு சொல்லி இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே கொந்தளிச்சு பண்ணிக்கிறாங்க. அது காரணம் அவள் தானே முடிவும் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே கிடைக்கலனா கண்டிப்பாக எங்கள் அத்தை மாமா என் மனைவி பவானியே அவளை அடித்து விரட்டிடுவா. அப்புறம் எனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதனால தான் இப்போது சிவானி பாப்பாவை உங்களை வச்சு நான் கடத்தியிருக்கேன். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மட்டும் அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதுக்குள்ளே எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து பாப்பாவை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே சுந்தரம் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே பொன்னிக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. சுந்தரம் நம்மளை வீட்டை விட்டு விரட்டணும். ஏன்னா சுந்தரம் தான் தாசுக்கிட்ட சொல்லிட்டானே, ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வீட்டில் பிரச்சனைன்னு பார்த்தா பொன்னி மட்டும்தான். ஸோ பொன்னி இல்லைனா இனிமேல் நம்ம வச்சு தான் சட்டம். அதுக்காக தான் இப்போது ரொம்ப அழகாக தெளிவாக பிளான் பண்ணி சூடாக பொன்னியை வீட்டோட அனுப்ப தான் சுந்தரம் சிவானி பாப்பாவை கடத்தி விட இங்கே வச்சுருக்காரு. இதை புரிஞ்சுட்ட பொன்னி அங்கேருந்து பொறுமையாக கிளம்பிடுறாங்க. கிளம்பி சக்தியை பார்க்க போகிறாங்க. சக்திகிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சக்தி இங்கே செம்ம ஷாக்காக வர்றாரு. என்ன பண்ணி சொல்கிற, எல்லாம் உண்மையா அப்படிங்கும்போது, ஐயோ நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், எனக்கு இது யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரில. திரும்பவும் நான் இதை போய் யார்ட்டையும் வீட்டில் சொன்னேன்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன தான் குறை சொல்லுவாங்க, என்ன தான் பழி போடுவாங்க. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. நீ தான் சொன்ன, எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு, எல்லாம் விட்டுரு அப்படின்னு இங்கே பொன்னி சொல்ல சக்தி ஒன்று, ஏன் பண்ணி கோப்படுற, எல்லாத்தையும் கோப்படாத பொன்னி, கொஞ்சம் நிதானமாக இரு. எந்த இடத்துல நீ அவங்கள பார்த்த அப்படிங்கும், எனக்கு இடம்லாம் தெரியாது, ஆனால் அந்த இடத்துக்கு நல்லா போக முடியும்னு சொல்கிறாங்க. சரின்னு சக்தியும் பொன்னியும் கிளம்பி நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு அதே மாதிரி பொன்னி அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா சிவானி பாப்பா அங்கே தான் இருக்கா. அங்கே 2 பேர் இருக்காங்க. சக்தி ஒன்று உள்ளே போகிறாரு. உள்ளே போனதும் அந்த 2 பேரும் சக்தியை தாக்க வராங்க. ஸோ சக்தி அந்த 2 பேருமே அடித்து போட்டுட்டு சிவானி பாப்பாவை அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது கரெக்டாக இங்கே ஃபோன் வருது. ஸோ அந்த 2 ரவுடி பசங்களையும் பிடிச்சிக்கிட்டு அந்த பசங்களுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா சுந்தரம் தான் கால் பண்ணுறாரு. ஆனால் இங்கே சக்தி எதுவுமே பேசாமல் ஃபோனை சைலண்டில் போட்டு அந்த 2 பேருமே கையெல்லாம் கட்டி அடித்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு இங்கே போலீஸ் ஒன்றே கால் பண்ணி நம்ம சக்தியோட வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. வந்து பார்த்தா இங்கே சக்தி வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. ஆனால் யாருன்னா ஜெயா, சந்திரசேகர், அப்புறம் சண்முகம்,
அப்புறம் பவானி. ஸோ இந்த 4 பேர் மட்டும் தான் ஸ்டேஷன் வராங்க. வந்து பார்த்தா சிவானி அங்கே தான் இருக்காங்க. ஸோ பவானி, ஜெயான்னு எல்லாருமே கதறி அழுகுறாங்க. இது மாதிரி சிவானி கிடச்சிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ தாங்க இருப்பா, இவர் பிடிச்ச மாதிரிலாம் உள்ளே போடுங்கன்னு சொல்லி ஜெயா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க, இருங்கம்மா, கடத்தினது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரசேகர் கேட்குறாரு, யார் சார் கடத்தினது, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், உங்களுக்கு எல்லாம் புரியுன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களை விட்டு கால் பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்களும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டால் சுந்தரம் பேசுகிறாரு. டேய், என்னடா பண்ணுறீங்க, இதோட உங்களுக்கு 5 வாட்டி கால் பண்ணிட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டீங்க, என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க, சிவானி பாப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக தானே இருக்கா, டேய் அவள் ஏன் பொண்ணுடா, நானே ஒரு சின்ன பிரச்சனைக்காக தான் அவளை கடத்தி வச்சுருக்கேன், என்னுடைய விஷயம்லாம் முடிகிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துங்கடா, அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ணால் உடனே எடுங்கடா, எடுக்காமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்போ தான் புரியுது. ஸோ மாப்பிள்ளை தான் பேசுகிறாரு, சிவானியை கடத்தினது மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. இங்கே அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறானுங்க. இங்கே சக்தி சொல்கிறாரு, அப்போ தான் பார்த்தீங்களாம்மா, நீங்கள் யார் நல்லவர் யார் நல்லவர்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அவர் தான் பேசுகிறாரு, சிவானி பாப்பா கடத்தினது வேறு யாரும் கிடையாது, மாமா தான். ஸோ மாமா தான் சிவானியை கடத்தி வச்சிருக்காரு. என்ன சக்தி சொல்கிற, எதுக்குடா சுந்தர மாப்பிள்ளை கடத்த போகிறாரு அப்படின்னு சந்திரசேகர் கேட்க, பா இன்னும் உங்களுக்கு புரியலையாப்பா, அன்னைக்கு பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைப்பா, ஆனால் பொன்னிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் பொன்னியை இந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை பார்த்தினா எல்லா உண்மையவும் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிருவா, அதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது சிவானியை கடத்தி அதுக்கு காரணம் பொன்னி தான் சொல்லி பொன்னியை வீட்டை விட்டு அடித்து விரட்டிட்டோம்னா நாம் தப்பிச்சிடலான்னு சொல்லி மாமா இப்படியாப்பட்ட ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த அடி வாங்கின 2 ரவுடி பசங்களும் அதை தான் சொல்கிறாங்க. 2 நாள் வரைக்கும் டைம் கொடுங்க, வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நான் வெளியே அமைச்சிருவேன், அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தான் சார் எங்களுக்கு கடத்த சொன்னார், நாங்கள் ரெகுலராகவே சாருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லவும் இங்கே எல்லாருமே செம்ம ஷாக்காக வராங்க. அப்போது சுந்தர மாப்பிள்ளை நல்லவர் இல்லையா, அப்போ பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதானா, அப்போ பொன்னிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையான்னு அப்போ தான் ஜெயா புரிஞ்சுக்கிறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, பாத்தியா ஜெயா, இதுக்கு தான் யார் மேலேயுமே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, பாத்தியா நீ மாப்பிள்ளைக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்க, ஆனால் மாப்பிள்ளை எவ்வளோ மோசமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாத்தியா அப்படின்னு சந்திரசேகரும் பேச இங்கே பவானியும் ஜெயாவும் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. ஸோ மாப்பிள்ளையை இந்தளவுக்கு நம்பணும், ஆனால் அவர் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருந்திருக்காரு, இருந்தாலும் இதை நான் அப்படியே நம்ப மாட்டேன், ஸோ மாப்பிள்ளைகிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே சக்தி சொல்கிறாரு, அதாம்மா இதுதான் உங்களுடைய முட்டாள்தனமான விஷயமே, நீங்கள் போய் அவர் விசாரித்தா மட்டும் அவர் உண்மையை சொல்லிடுவாரா, கண்டிப்பாக அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார், சாக்கு போக்கு சொல்லுவார், நீங்கள் அதையும் நம்பிக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் இப்படியே நம்பி நீங்கள் ஏமாற தான் போகிறீங்க, இதில் பலியாக போகிறது என்னமோ நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சக்தி ரொம்ப கோபமாக சொல்லிட்டு வா பொண்ணி நம்ம போகலான்னு சொல்லி பொண்ணையை அழைச்சிட்டு சந்திரசேகரன் கிளம்பி போயிடறாங்க. இங்கே ஜெயாவுக்கும் பவானிக்கும் என்ன பண்ணுறதே தெரில, மாப்பிள்ளை உண்மையில் நல்லவராக கெட்டவராக இருப்பாரா, இவங்க சொல்கிறதும் நம்புற மாதிரி இல்லை, ஆனால் மாப்பிள்ளை தான் இப்போ பேசினார், மாப்பிள்ளை எதுக்காக கடத்திருக்கணும், இல்லை இவங்களே வேணும்னு மாப்பிள்ளை மேலே பழி போகிறதுக்காக குரலை மாற்றி பேசி ஏதாவது நாடகம் ஆடுறாங்களா, ஒன்றுமே புரியலேன்னு பயங்கர குழப்பத்தில் ஜெயாவும் பவானியும் அங்கேயே நிற்கிறாங்க.